அன்பு கேசி திருச்சி நேயர்களே, தவக்காலத்தை முன்னிட்டு சிறப்பு தியானம் நடைபெற இருக்கிறது. தியானத்தை வழிநடத்துபவர் கார்மலைட் சபையை சேர்ந்த அருள்பணி ஆல்பர்ட் அவர்கள். பிப்ரவரி 29 வியாழன் மற்றும் மார்ச் 1 வெள்ளி, மார்ச் 2 சனி ஆகிய 3 நாட்கள் நடைபெறும் இத்தியானம் கேசி திருச்சி யூடியூப் சேனலில் மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பாகும். இத்தியானத்தில் முழுமையாக பங்கேற்று தவக்காலத்தை பயனுள்ள காலமாக மாற்றுவோம். கடவுள் என்றும் நம்மோடு. தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும், அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவே, நான் மலையாய் உயர்வடைவே. தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் செய்யக்கூடிய தவ முயற்சிகளின் வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் இந்த பலியிலே நாம் அன்றாடுவோம். இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர் பேறு பெற்றோர் என்று. அப்படி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் கலக்கமடைய மாட்டார்கள். அதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களை, நம்முடைய வாழ்விலே இத்தகைய நம்பிக்கையை நாம் ஆண்டவர் மேல் கொண்டு இருக்கின்றோமா, வைத்து இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அத்தகைய நிலைக்கு கடந்து வருவதற்கான ஆசிரை இறைவன் இந்த வழியிலே நமக்கு தர வேண்டும் என்று தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவிர்தையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும்.
ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவரும் ஆனவரே, ஊழியர்களின் இதயங்களை உம்மிடம் திருப்பியறலும். அதனால் அவர்கள் ஆவியார் மீது உள்ள பற்றினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையில் உறுதி மிக்கவர்களாகவும் செயலில் ஆற்றல் மிக்கவர்களாகவும் திகழ செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரோமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வசனங்கள் 5 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர்ச்செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதியிலும் யாரும் வாழ உவர் நிலத்திலும் அவர்கள் குடியிருப்பார். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர்விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சிமிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள் உணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளும் செயல்களிலும் விளைவுக்கு ஏற்றவாறு நடத்துபவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயல். உனை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம். நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயல். உனை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம்.
நீயே என் கோயில் ஆண்டவனே, நீயே என் கோயில் ஆண்டவனே. உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. வார்த்தையின் வடிவில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையின் வழி எங்கும் உன்னை பார்க்கிறேன். செயலுள்ள நம்பிக்கையில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையை வழிபாடாய் உன்னை பார்க்கிறேன். புதுமையின் பொலிவினிலே உன்னை பார்க்கிறேன், புதுமையின் பொலிவினிலே உன்னை பார்க்கிறேன். உருவ அருவங்களில் உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே, நீயே என் கோயில் ஆண்டவனே. உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயல், உன்னை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே, நீயே என் கோயில் ஆண்டவனே. உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலம் தருபவர் பேறு பெற்றோர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இருந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார்.
அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யாரை பிரதிபலிக்கிறோம்? இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் வாழும் இவ்வுலகில் மனிதர்கள் எதை வைத்து மதிக்கப்படுகிறார்கள்? பொதுவாக என்று பார்த்தால் பணத்தை வைத்துதான் மதிக்கப்படுகிறார்கள். வெகு சிலர் மட்டும்தான் அவர்களின் நற்பண்புகளின் பொருட்டு மதிக்கப்படுவர். ஆனால் பணத்திற்கு முன்னால் நற்பண்புகள் மறைந்து போகின்றன. இதுதான் மனிதருடைய பார்வையில் உள்ளது. கடவுளுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், கடவுள் மனிதர்களின் நற்பண்புகளை காண்கிறார். அதை வைத்து கடவுள் அவர்களை அணுகி வருகிறார் என்று காண்கின்றோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு செல்வரும் லாசரும் என்ற உவமையை பற்றி பேசுகிறார். இதை பற்றி சிந்திப்பதற்கு முன்பாக அன்புக்குரியவர்களை நாம் உணர வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், செல்வந்தர் பணம் வைத்திருந்ததால் அவர் நரகத்துக்கு சென்றார், ஏழை பணம் இல்லாததால் விண்ணகத்துக்கு சென்றார் என்கின்ற இந்த நினைப்பை நாம் சரியான நினைப்பு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது சரியான புரிதல் அல்ல அன்புக்குரியவர்களே. செல்வந்தர் பணத்தை நம்பினார், ஏழை லாசர் கடவுளை நம்பினார். செல்வந்தருடைய கண்களை, நற்பண்புகளை பணம் மறைத்து விட்டது. ஏழையின் கண்கள் கடவுளையே நம்பியிருந்தன. தன் வாழ்வின் ஆதாரம், துன்பத்தில் ஆறுதல், வியாதியில் விடுதலை, அனைத்தையும் தனக்கு கொடுப்பவர் கடவுள்தான் என்கின்ற அந்த நம்பிக்கையை ஏழை லாசர் கடவுள் மேல் கொண்டிருந்தார். எனவேதான் அன்புக்குரியவர்களே, அவர் எதிர்பார்த்த ஆறுதலை பெறுவதற்காக விண்ணகம் செல்லுகிறார். தன்னோடு வாழ்ந்த லாசரை கண்டுகொள்ளாமல் இருந்ததால் செல்வந்தர் நரகத்துக்கு செல்லுகிறார் என்று காண்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள், ஏழைகளாகவே இறக்கிறார்கள் என்றால் அது பணக்காரர்களுடைய பகிரா தன்மைதான் காரணம் என்று சொல்லுவார்கள். ஒரு இடத்திலே ஒரு குழு பணத்தை குவிக்கிறது, தனக்கென்று, தன்னுடைய குடும்பத்திற்கென்று, தன்னுடைய எதிர்கால வாழ்விற்கென்று பணத்தை குவித்து கொள்ளுகிறது. ஆனால் ஒரு குழுவினர் ஒரு இடத்துல பணம் இல்லாமல் தவிக்கிறார்கள், பணம் இல்லாமல் இறக்கிறார்கள், பணம் இல்லாமல் கண்ணீர் விடுகிறார்கள். இதை நாம் செய்திகளிலே பார்த்து கொண்டு இருக்கிறோம், கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, செல்வந்தர் என்ன தவறு செய்தார்? பணம் சம்பாதித்தது தவறா? கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே நாம் காண்கின்றோம், ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவருக்கு
பணத்தை கொடுத்து, அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து, அதிக ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தி இருக்கிறார். ஆபிரகாம் செல்வந்தராக இருந்தார் என்று நாம் விவிலியத்திலே காண்கின்றோம். ஆக பணம் சம்பாதிப்பது தவறு அல்ல. லாசரின் இருப்பிடத்தை அந்த பணக்காரர் செல்வந்தர் பிடுங்கி கொண்டாரா என்றால் விவிலியத்தில் அப்படி கொடுக்கப்படவில்லை. தன்னை அலங்கரித்து கொண்டாரே, அது தவறா என்றால் தவறு அல்ல. நாள்தோறும் விருந்துன்று இன்புற்றிருந்தாரே, அது தவறா? அதுவும் தவறு அல்ல. பிறகு எதுதான் தவறு என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, தனக்கு முன்னால் அவதிப்படக்கூடிய, புண்களால் வேதனைப்படக்கூடிய, உணவு இல்லாமல் அல்லல் படக்கூடிய ஏழை லாசரை அவர் கண்ணூக்காமல் இருந்தாரே, கண்டுகொள்ளாமல் இருந்தாரே, அதுதான் தவறு. கண்டுகொள்ளாத தன்மை என்றால் அன்புக்குரியவர்களே, அந்த கண்டுகொள்ளாத தன்மை நம்மையும் கடவுளையும் பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மையும் பிறரையும் பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கும் கடவுளுக்குமான உறவை முறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரம் 26வது வசனத்திலே, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு உள்ளது என்று சொல்லப்படுவதை காண்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தவக்காலத்திலே பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் அனைவரும் நம்முடைய நிலையை எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக, கடவுள் மேல் ஆழமான நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? என்ன நடந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை மட்டுமே நான் நம்பி இருக்கின்றேன் என்கின்ற அந்த நிலையிலே நம்முடைய வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எரேமியா நூலிலே ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனத்திலே, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்வை சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்கின்றோம். நம்முடைய நம்பிக்கை கடவுள் மேல் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. நம்பிக்கை இருப்பதால் தான் நாம் ஆலயத்துக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், தவ முயற்சிகளை ஏறெடுக்கிறோம், பக்தி முயற்சிகளை ஏறெடுக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த நம்பிக்கை ஆழமானதாக, உறுதியானதாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமை கடவுள் அழைத்து, உனக்கு நான் ஒரு மகனை கொடுக்க போகிறேன் என்று 75வது வயதிலே அவருக்கு சொல்லுகிறார். வயதான நிலையிலே, முதிர்ந்த நிலையிலே, அன்புக்குரியவர்களே, உறுதியற்ற நிலையிலே ஆண்டவர் மேல் ஆபிரகாம் நம்பிக்கை வைக்கிறார். அவருக்கு வாக்களிக்கப்பட்ட மகன் எந்த வயதிலே அவருக்கு பிறந்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது? அவருக்கு 100 வயது இருந்த பொழுது. ஆக 25 ஆண்டுகள் கடவுளுடைய வாக்கு நிறைவேறுவதற்கு காத்திருந்தார் ஆபிரகாம். எனவே தான் அவரை நம்பிக்கையின் தந்தை என்று நாம் அழைக்கிறோம். இந்த உறுதியற்ற நிலையிலே நம்முடைய நம்பிக்கை உறுதியானதாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே துன்பமோ வேதனையோ கஷ்டமோ அடுத்தடுத்து வருகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் ஆழமானதாக இருக்கிறதா? இன்றைய நற்செய்தியிலே வரக்கூடிய அந்த ஏழை லாசருடைய நம்பிக்கை கடவுள் மேல் ஆழமானதாக இருந்தது. கடவுளை மட்டுமே நம்பி இருந்தார் அவர். தனக்கு முன்பாக செல்வந்தர் பட்டாடை உடைத்து அனுதினமும் விருந்து உண்டு இன்புற்றிருந்த வேளையில் அவர் அதை பற்றி குறை சொல்லவில்லை ஆண்டவரிடம். ஆண்டவரை நம்பியிருந்தார். தனக்கென்று கடவுள் அன்றாட உணவை கொடுப்பார் என்று நம்பியிருந்தார். எனவே தான் அங்கு சொல்லப்படுகிறது, அன்புக்குரியவர்கள், லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரத்தில் நாம் காண்கின்றோம். 21வது வசனத்தில், அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தாம் பசியாற்ற விரும்பினார். ஆக கடவுள் எனக்கு ஏதாவது வழியிலே உணவு கொடுப்பார், என்னை ஒருபோதும் அவர் பட்டினியாக உறங்க வைக்க மாட்டார் என்பதை அந்த ஏழை லாசர் உணர்ந்திருந்தார். அன்புக்குரியவர்களே, உறுதியற்ற நிலையிலே ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். இந்த உறுதியற்ற நிலையிலே நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? துன்ப நேரத்தில், கஷ்ட நேரத்தில், கண்ணீரின் பாதையில் நடக்கின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, அன்புக்குரியவர்களே, இன்று நாம் பார்த்த செல்வந்தர், அவருடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது? அவர்
தனக்கு முன்பாக இருந்த அந்த லாசரை கண்டுகொள்ளாமல் இருந்தார். கண்டுகொள்ளாத தன்மை நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது, நம்மை பிறரிடமிருந்து பிரிக்கிறது, நம்மை நம்மிடமிருந்தும் பிரிக்கிறது. எப்படி என்றால், நாம் பிறரை அன்பு செய்யாமல் இருந்தால் கடவுளை அன்பு செய்ய முடியாது. இவர்கள் இருவரையும் அன்பு செய்யவில்லை என்றால் நம்மை அன்பு செய்யவில்லை என்று தான் அர்த்தம். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த கண்டுகொள்ளாத தன்மை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதா, நாம் வாழக்கூடிய சமூகத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அந்த செல்வந்தர் கடவுளை மறந்துவிட்டு தன்னோடு வாழக்கூடிய மனிதர்களை மறந்துவிட்டு கண்டுகொள்ளாமல் இருந்து தன்னுடைய இன்பம்தான் முக்கியம் என்று மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த இருவரிலே, ஏழை லாசர், செல்வந்தர், இவர்கள் இருவரிலே நாம் யாரை பிரதிபலிக்க இருக்கின்றோம்? ஏழை லாசரை பிரதிபலிக்க இருக்கின்றோமா அல்லது செல்வந்தரை பிரதிபலிக்க இருக்கின்றோமா? செல்வந்தரை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்போமேயானால் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அருளை நம்மால் பெற முடியாது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஏனென்றால் நாம் கடவுளை நம்பக்கூடியவர்களாக இல்லை. நம்மோடு வாழக்கூடிய மனிதர்களை நமக்கு இருக்கக்கூடிய செல்வத்தினாலோ நேரத்தினாலோ காக்கக்கூடியவர்களாக இல்லை. நம்மையே நாம் தியாக பலியாக அவர்களுக்காக ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இல்லை. எனவே நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக இருக்க முடியாது. செல்வந்தரை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருந்தால், ஏழை லாசரை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய இன்பத்தில், துன்பத்தில், கஷ்டத்தில், கவலையில் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருப்போம். தொடக்க நூல் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவராகிய கடவுள் காயினை பார்த்து கேட்டார் அல்லவா, உன் சகோதரன் ஆபேல் எங்கே? நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்கின்ற அந்த பதிலை நாம் சொல்ல மாட்டோம். ஆங்கிலத்தில் இர்ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வோம். அதாவது பொறுப்பு ஏற்காத தன்மை. இவர்களை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீர், எனவே அவர்கள் நான் பொறுப்புடனுடன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நிலைமை நம்மிடம் இருக்க வேண்டும். ஏழை லாசரை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார். இல்லை என்றால் அன்புக்குரியவர்களே, செல்வந்தரை போல பிறரை கண்டுகொள்ளாமல் பொறுப்பை உணராமல் வாழக்கூடியவர்களாக இருப்போம். எனவே இந்த நாளிலே தவக்காலத்திலே பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஏழை லாசரை பிரதிபலித்து கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து நம்முடைய வாழ்விலே கடவுள்தான் எனக்கு எல்லாம், என்னுடைய கோட்டை, என்னுடைய அரண் கடவுள் மட்டும்தான் என்று திருப்பாடல் 91:1-2 திருப்பாடல் ஆசிரியர் பாடுவது போல அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போமேயானால் நிச்சயம் அன்புக்குரியவர்களே, ஏழை லாசரை போல நாமும் கடவுளுடைய ஆறுதலை பெறுவோம், கடவுளுடைய உடனிருப்பை பெறுவோம், கடவுளுடைய பராமரிப்பை பெறுவோம். இதை உணர்ந்தவர்களாக நாம் யாரை பிரதிபலிக்க இருக்கின்றோம் என்கின்ற சிந்தனையோடு இந்த பலியிலே நாம் பங்கு பெறுவோம். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா, என் இறைவா, பலியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா, என் இறைவா, பலியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, பலியினால் எங்கள் தவ முயற்சியை புனிதப்படுத்தி அருளும். அதனால் நாங்கள் புற வாழ்வில் கடைபிடிக்கும் தவகால முயற்சிகள் எங்கள் அக வாழ்விலும் பயனுள்ள வகையில் செயல்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி வாழ்த்துவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சிய நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலு கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றே நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இயேசுவில் பிரியமானவர்களே, நம் மத்தியில் எழுந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய உள்ளத்தில் தவழ்ந்து வந்திருக்கிறார், நம்மை தேற்ற வந்திருக்கிறார், நம்மை பாதுகாக்க வந்திருக்கிறார், நம்மோடு உடன் பயணிப்பதற்காக வந்திருக்கிறார். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய கவலைகளில் நாம் கலங்கி தவிக்கின்ற பொழுது கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து அவருடைய கரத்தால் நம்மை பற்றி பிடித்து வழிநடத்துவதற்கு வந்திருக்கிறார். அவரிடம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து இந்த நேரத்தில் இந்த பாடல் வரிகளை பாடி அவருடைய இறைவனுடைய ஆசிரை பெறுவோம். நிலவும் தூங்கும் மலரும் தூங்கும் வேளையில் கண்ணுறக்கமில்லாமல் ஏங்கித் தவிப்பதே. நிலவும் தூங்கும் மலரும் தூங்கும் வேளையில் கண்ணுறக்கமில்லாமல் ஏங்கித் தவிப்பதே. இதயமே இதயமே காத்திட கடவுளுண்டு, கலங்கிட வேண்டாம். உன்னை காக்கும் இறைவன் என்றும் கை நெகிழ்வதில்லையே. உன்னை பார்க்கும் இறைவன் அன்பு கண்ணுறங்கவில்லையே. இதயமே இதயமே காத்திட கடவுளுண்டு, கலங்கிட வேண்டாம். நிலவும் தூங்கும் மலரும் தூங்கும் வேளையில் கண்ணுறக்கமில்லாமல் ஏங்கித் தவிப்பதே. நம்முடைய வாழ்வில் பல நேரத்தில் நம்மை தேற்றுவதற்கு யாருமே இல்லையே என்று கலங்குகிறோம். என்னுடைய குரலை கேட்பதற்கு, என்னுடைய கண்ணீரை காண்பதற்கு யாருமே இல்லையே என்று கலங்கி தவிர்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உன் கண்ணீரை நான் காண்கிறேன்,
என்னுடைய தோர் பைகளில் உன்னுடைய கண்ணீரை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரிடம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து அவருடைய ஆசிரை நாம் பெறுவோம். சொந்தமில்லை பந்தமில்லை என்று நாளும் ஏன் கலக்கம், இருளிலும் புயலிலும் வாழ்ந்துவிட ஏன் தயக்கம். சொந்தமில்லை பந்தமில்லை என்று நாளும் ஏன் கலக்கம், இருளிலும் புயலிலும் வாழ்ந்துவிட ஏன் தயக்கம். கண்களை இழந்தவரும் கால்களை பிரிந்தவரும் மண்ணினில் நடப்பது பார் நம்பிக்கை கால்களினால். வானத்து பறவையை பார், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. வயல்வெளி மலர்களை பார், உழைப்பதில்லை நூற்பதில்லை. இறைவன் உன்னை காப்பார் நீ கலங்காதே, இறைவன் உன்னை காப்பார் நீ கலங்காதே. நிலவும் தூங்கும் மலரும் தூங்கும் வேளையில் கண்ணுறக்கமில்லாமல் ஏங்கி தவிப்பதே. நிலவும் தூங்கும் மலரும் தூங்கும் வேளையில் கண்ணுறக்கமில்லாமல் ஏங்கி தவிப்பதே. இதயமே இதயமே காத்திட கடவுளுண்டு, கலங்கிட வேண்டாம். உன்னை தாங்கும் இறைவன் என்றும் கை நெகிழ்வதில்லையே. உன்னை பார்க்கும் இறைவன் அன்பு கண்ணுறங்கவில்லையே. இதயமே இதயமே காத்திட கடவுளுண்டு, கலங்கிட வேண்டாம். காத்திட கடவுளுண்டு, கலங்கிட வேண்டாம். காத்திட கடவுளுண்டு, கலங்கிட வேண்டாம். அன்பு ஆண்டவரே, எங்களை காக்கின்றவரே, எங்களுடைய கண்ணீரை போக்குகின்றவரே, எங்களுடைய துன்பத்தில் உடன் பயணிக்கக்கூடியவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே உமக்கு உகந்த பாதைகளை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். எங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தேற்றக்கூடியவராக இருக்கிறீர் என்கின்ற அந்த நம்பிக்கையில் உமது கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறீர் என்கின்ற அந்த நம்பிக்கையில் உமது கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். வேதனையோடு கண்ணீரோடு நின்று கொண்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு நீர் ஒருவரை ஆதரவாக இருக்கிறீர் என்கின்ற அந்த நம்பிக்கையில் எங்களை முழுவதுமாக உமது அன்பு கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். அந்த ஒரே தவ காலத்திலே பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையினால் எங்களை உணவு ஊட்டி அதன்படி வழிநடத்தி செல்வதற்கு எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் கொடுத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் நாங்கள் சிந்தித்து பார்த்த காரியங்களுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த ஏழை லாசரை போல ஆண்டவரே உம்மை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு எங்களுக்கு ஆசிரை தாரும் ஆண்டவரே. செல்வந்தரை போல ஆண்டவரே இந்த கண்டுகொள்ளாத தன்மையை நாங்கள் பெற்றில்லாமல் ஆண்டவரே அனைவரையும் ஏற்றுக்கொண்டு பிறரையும் ஏற்றுக்கொண்டு பிறருக்காக நாங்கள் தியாக பலியாக வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. பிறரை அன்பு செய்கின்ற பொழுது, பிறருக்காக வாழுகின்ற பொழுது நாங்கள் உம்மையும் அன்பு செய்கிறோம், உமக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்கின்ற அந்த மாபெரும் உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ள செய்தருளும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவரே அந்த கண்டுகொள்ளாத தன்மையை எடுத்து போறோம், பொறுப்பற்ற தன்மையை எடுத்து போடும் ஆண்டவரே. அனைவரும் உமது சாயலால் படைக்கப்பட்டவர்கள் என்கின்ற அந்த உண்மையை அறிந்தவர்களாக அனைவரையும் அன்பு செய்யக்கூடிய ஞானத்தை தந்திரலும் ஆண்டவரே, ஆற்றலை தந்திரலும் ஆண்டவரே. உம்மை மட்டுமே நம்பி வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு உமது பாதையிலே வழிநடத்தி செல்வதற்கான வரத்தை தந்திரலும் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக உமது அன்பு கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். அந்த ஏழை லாசரை போல நாங்கள் எங்களுடைய வாழ்வில் உம்மை மட்டுமே நம்பி பேறு பெற்றோராய் வாழ்ந்து எங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தி கொள்ள, உம்மை இன்னும் அறிந்து கொள்ள, உம்மை இன்னும் நெருங்கி வர எங்களை ஆசீர்வதித்தருள வேண்டுமாய்
உமது அன்பு பிரசன்னத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாத்தரலும் அன்பு ஆண்டவரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்தியாக பலி எங்களில் செயலாக்கத்துடன் நிலைத்திருப்பதாக. இது ஆற்றலுடன் எங்களை உறுதிப்படுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உமது அருளின் உதவியை கெஞ்சி மன்றாடும் உம்மடியார்களுடன் தங்கியருளும். அதனால் அவர்கள் உமது பாதுகாப்பின் ஆதரவையும் வழித்துணையையும் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழியறியாமல் திகைத்து நின்றாலும். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழியறியாமல் திகைத்து நின்றாலும். வருத்தந்தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே. வருத்தந்தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே. வழி நடத்தும் தேவக்கரம் குறுகவில்லையே. வழி நடத்தும் தேவக்கரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.